அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்அகாடமியின் சார்பாக அன்பு வணக்கங்கள். தொடுத்துறை, மடிக்கணினி மற்றும் இணையதளம் வழியாக போட்டித் தேர்வில் தயாராக வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். வெற்றிப்படி அப்படின்ற பேட்ச் கோர்ஸ் பற்றி தான் சார் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னன்னா வெற்றிப்படி. எல்லாருக்குமே வெற்றி அப்படின்ற தேடி தான் போய்கிட்டு இருக்கோம். அந்த வெற்றிக்கான படி எங்கே இருக்குதுன்னு தான் நிறைய பேர் வாழ்க்கையில் தேடிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கான வெற்றிப்படியாக கூட இந்த வெற்றிப்படின்ற பேட்ச் கோர்ஸ் இருக்கலாம். என்ன சார் இந்த கோர்ஸு? 50 நாட்கள் சார். குரூப் 1 தேர்வுகள் நமக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஜனவரி 3ஆம் தேதி நம்ம குரூப் 1 தேர்வுகள் நடக்க இருக்கின்றன. டிஎன்பிஎஸ்சியுடைய மிக முக்கியமான பதவிகள் எல்லாமே இந்த குரூப் 1 தேர்வுகளை தான் அடங்கும். டெபுட்டி கலெக்டர், டிஎஸ்பி, அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் கமர்ஷியல் டாக்ஸஸ், டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி நிறையா ஒரு 8 விதமான போஸ்ட்டுக்கு இந்த தேர்வுகள் நடத்தப்படுகிறது. குறைந்த நாட்கள் தான் இருக்குது. ஏன்னா இன்னும் ஒரு 2 மாத காலம் தான் இருக்கிறது. இந்த 2 மாத காலத்திற்குள் இந்த ப்ரிலிமினரி தேர்வை நம்மளால் பாஸ் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க எப்போதுமே ஒரு ஓரமாக தான் சார் இருப்பாங்க. என்னாலையும் முடியும் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும்தான் இதுவரை வாழ்க்கையில் ஜெயித்து கொண்டு வருகிறார்கள். நாமளும் என்னால் முடியும் அப்படின்ற கேட்டகரியில் தான் இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். எஸ், இந்த 50 நாட்களில் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுறோம், என்னென்ன வித்தைகள்லாம் காட்டி நம்ம கிளியர் பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுதான் சார் அன்அகாடமியுடைய முன்னணி எஜுகேட்டர்ஸ். ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த வெற்றிப்படின்ற பேட்ச் கோர்ஸ் ஆல்ரெடி ஒரு 60 நாட்களில் இல்லை 75 நாட்களில் எப்படி பாஸ் ஆகிறதுக்கான கோர்சஸ் வெற்றிகரமாக போய்கிட்டு இருக்குது. இது இறுதியாக 50 நாட்கள் எப்படி பாஸ் ஆகணும், என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இந்த எஜுகேட்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இதில் யூனிட் 4 ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா. ஸோ இதை பற்றி தான் நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்க போகிறேன். இந்த வெற்றிப்படின்ற பேட்ச் கோர்ஸில் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ யூனிட் 4 ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா. சார் படிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு 2 விஷயங்கள் முக்கியம் சார். முதல் சிலபஸ், அது நம்முடைய ஒரு கண். இன்னொன்று என்ன சார் அப்படின்னா ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம், ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ். இந்த 2 தான் சார் நமக்கு 2 கண்ணு மாதிரி. சிலபஸை பார்க்க போகிறோம். அப்போ சிலபஸில் என்னென்ன இருக்குதோ அது எல்லாத்தையுமே நம்ம படிக்கணும். அதுதான் தேவை. இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் அது எதுக்கு அப்படின்னா, ஸோ கேள்விகள் எப்படி கேட்கிறார்கள், இந்த டாப்பிக்லேருந்து எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்க்குறது தான் அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர். இப்போ இந்த 2மே பேஸ் பண்ணி தான் இந்த கோர்ஸே நம்ம வடிவமைத்திருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்கள் சார். இந்த 15 நாட்களுக்குள் எப்படி இந்த யூனிட் 4 முடிக்க போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ சிலபஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த யூனிட் 4 பற்றி நமக்கு ஒன்று தெரியுங்க சார். இந்த ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது நமக்கு ப்ரிலிமினரிக்கு மட்டும்தான், மெயின்ஸுக்கு தேவையில்லை. அப்போ ப்ரிலிமினரினா நமக்கு தெரியும், இந்த அப்ஜெக்ட் டைப் ஏபிசிடின்னு ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும். எது சரியான விடையோ அது நம்ம கண்ணு முன்னாடி தான் இருக்க போகுது. ஏபிசிடி இந்த 4ல் ஏதோ ஒன்று தான் சரியான விடை, அது நம்ம கண்ணு முன்னாடி தான் இருக்க போகுது. அப்போ நம்ம கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த விடையை நம்ம சரியாக தேர்ந்தெடுக்க வேண்டும். அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் அந்த ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா. அப்போது இது ப்ரிலிம்ஸுக்கு மட்டும்தான் படிக்கணும்னா ஷார்ட்கட்ஸ் வச்சு படிக்க போகிறோம். அப்போ ஒரு சில டேர்ம்ஸ், ஒரு சில பெயர்கள், வரலாற்று பெயர்கள், ஒரு சில வரலாற்று இடங்கள், இது எல்லாமே கஷ்டமாக தான் இருக்கும். அப்போ இந்த கஷ்டமாக இருக்குது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? ஷார்ட்கட்டுன்னு சொல்கிறோம். இந்த ஷார்ட்கட்டை வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்க போகிறோம் சார். என்னென்ன டாபிக்ஸ் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் டாபிக் சிலபஸில் கொடுக்கப்பட்டபடி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து வெளி நாகரிகம். இந்த சிந்து வெளி நாகரிகம் இதிலிருந்து கண்டிப்பாக நீங்கள் எந்த தேர்வுகள் வேணாலும் எடுத்துக்கலாம். யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, இது போன்ற ரயில்வே தேர்வுகளாக இருக்கலாம். எந்த தேர்வுகள் எடுத்தாலுமே போட்டித் தேர்வுகளில் இந்த டாப்பிக்லேருந்து ஒரு கேள்வி கன்ஃபார்ம். டிஎன்பிஎஸ்சிலையும் கன்ஃபார்ம் ஒரு கேள்வி இந்த இண்டஸ் வேலியிலேருந்து கேட்டுருவாங்க சார். சிந்து வெளி நாகரிகம் இதில் என்ன சார் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க? இதற்கு முன்னாடி வரைக்கும் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, அந்த எக்ஸ்குவேட் பண்ண இடங்கள் எங்கேங்க இருக்குது, அங்கே கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள், எக்ஸ்குவேட் பண்ணுறதுக்கு உதவியவர்கள், இப்படி தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இதற்கு ஏற்றது மாதிரி ஸ்மார்ட் ஒர்க்கில் ப்ரிலிம்ஸுக்கு மட்டும்தானே தேவை. அப்போ ஆப்ஷன்ஸ் பார்த்தா இதுதான் ஆன்சர் நம்ம எடுக்கிற மாதிரி நமக்கு என்னென்ன தேவையோ இது எல்லாமே இந்த கோர்ஸில் நம்ம பார்ப்போம். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பற்றி முதல் டாபிக் ஒரு மணி நேரத்தில் முடிக்க போகிறோம் ஷார்ட்கட்ஸ்லாம் பயன்படுத்தி. மௌரியர்கள், இந்த மௌரியர்கள் காலத்தில் இந்திய அரசியல் எவ்வாறு இருந்தது, இந்தியாவிலுடைய சின்ன சின்ன குட்டி தலைவர்கள், ஸோ மகாஜனபதர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மகாஜனபதாஸ்லேருந்து எப்படி மௌரியர்கள் வந்தாங்க, மௌரியர்கள் காலத்திற்கு அப்புறம் எவ்வாறு பிரிவினைகள் வந்தது, இது எல்லாத்தையுமே இந்த கோர்ஸில் பார்க்க போகிறோம். அடுத்ததாக குப்தர்கள். குப்தர்கள் காலம்னாலே நாணய முறை நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த நாணயம் அப்படின்றது குப்தர்கள் தான் சொல்லிக்கிட்டு இருப்போம். இந்த குப்தர்கள் காலத்தை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு 3 கிளாஸ் முடிச்சதையும் 4வது கிளாஸ் என்ன அப்படின்னா டவுட் கிளியரிங் செஷன் இருக்கும் சார். இந்த டவுட் கிளியரிங் செஷனில் 3 நாள் நம்ம படிச்சிருப்போம்ல, படித்த எல்லாத்தையுமே எம்சிக்யூஸ் வச்சு சால்வ் பண்ணி பார்க்க போகிறோம். ஏன்னா படிப்பு அப்படின்றது எந்த அளவு முக்கியமோ, கற்றுக்கிட்ட மொத்தத்தையும் போய் இறக்கணும் இல்லையா, அதையும் கற்றுக்கணும். அப்போ எம்சிக்யூஸ்லேயும் எப்படி சால்வ் பண்ணுறது? இந்த எம்சிக்யூ செஷன் எதுக்காக நமக்கு பயன்படும் அப்படின்னா எலிமினேஷன் மெத்தடுன்னு சொல்லுவோம் சார். ஒருவேளை நமக்கு தெரியாத கேள்வி கேட்டுட்டா அந்த ஆப்ஷன்ஸ் 4 ஆப்ஷன், அந்த 4 ஆப்ஷன் வச்சு இந்த கேள்விக்கு இதுதான் விடையாக இருக்கும் அப்படின்றத எப்படி எலிமினேட் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த எம்சிக்யூ செஷனில் நம்ம பார்க்கலாம்.
அடுத்ததாக டெல்லி சுல்தானியம். ஒரு 5 டைனாஸ்டிக்ஸ், 5 வம்சங்கள். இந்த 5 வம்சங்கள் இந்தியாவில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தினாங்க, என்னென்ன அரசியல் என்னென்ன புதுசாக இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க, கட்டடக்கலையில் ஏதாவது செய்திருக்கிறார்களா, ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறார்களா, இது எல்லாத்தையுமே இதில் பார்க்க போகிறோம். அடுத்ததாக முகலாயர்கள் சார். இந்த முகலாயர்கள் அப்படின்றது எழுதப்படாத ஒரு விதி மாதிரி எல்லா போட்டித் தேர்வுகளையும் முகலாயர்கள் பற்றி கேட்டுருவாங்க சார். இந்த கட்டடக்கலைன்றது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நம்ம பெருமையாக சொல்லி கொண்டிருக்கக்கூடிய தாஜ்மஹால், ரெட் ஃபோர்ட், இது எல்லாமே முகலாயர்கள் காலத்தில் கட்டப்பட்டவை தான். என்னென்ன மாற்றங்களை இந்திய சமூகம் இந்த முகலாயர்கள் காலத்தில் அனுபவித்திருக்கிறது, ஸோ என்னென்ன மாற்றங்களை முகலாயர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது எல்லாமே இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். அடுத்ததாக மராத்தாஸ்னாலே நமக்கு சிவாஜி தெரியும். சிவாஜியோட அஷ்டபிரதான்கள். அப்போ இந்த சிவாஜி அவருடைய அஷ்டபிரதான்கள், அவருடைய ஆட்சி முறை எவ்வாறு இருந்தது, நிர்வாகம் எவ்வாறு இருந்தது, என்னென்ன போர்லாம் செய்திருக்கிறார், எதில் ஜெயித்திருக்கிறார், இது எல்லாமே மராத்தாஸ் குறித்து நாம் பார்க்க போகிறோம். அடுத்ததாக விஜயநகர் மற்றும் பாமினி அரசுகள். இவங்க 2 பேரும் டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி தான். அந்த துக்ளக் வம்சம் இருக்கிறப்ப ஸோ முகமது பின் துக்ளக் அப்படிங்கிற ஒரு ஆட்சி காலத்தில் அவர்கிட்ட இருந்து பிரிந்தது தான் இந்த விஜயநகரம் மற்றும் பாமினி அரசுகள். இவங்க பிரிந்தது முதலே மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. என்னென்ன இவங்க மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள், விஜயநகர காலத்தில் கட்டடக்கலை எவ்வாறு உருவானது, கட்டடக்கலை எப்படி இருந்தது, நம்முடைய விஜயநகருக்கு அப்புறம் நாயக்கர்கள் காலம் எப்படி இருந்தது, இது எல்லாமே இந்த டாப்பிக்கில் பார்ப்போம். இறுதியாக தென்னிந்திய வரலாறு. இதுவரை நம்ம பார்த்தது இந்திய வரலாறு சார். இது எல்லாத்தோட ரொம்ப முக்கியம் தென்னிந்திய வரலாறு. நம்ம தென்னிந்தியாவில் தானே இருக்கிறோம். இதிலிருந்து கொஸ்டின்ஸ் எப்பொழுதுமே கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். தென்னிந்திய வரலாறு என்று எடுத்துக்கொண்டாலே சங்க காலத்திலிருந்து பார்க்க போகிறோம். இந்த சங்க காலத்திற்கு பிறகு களப்பிரர்கள் காலம்னு சொல்கிறோம். இது ஒரு இருண்ட காலம் தான் நம்ம பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது இருண்ட காலமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் சொல்லிட முடியாது. கிட்டத்தட்ட தமிழ் லிட்ரேச்சர் எல்லாமே இந்த களப்பிரர்கள் காலத்தில் ஓரளவு வளர்ந்துருக்குது, நமக்கு ப்ரூஃப் இருக்குது. ஆனால் என்ன டேட்டா எதுவுமே கிடைக்கும். களப்பிரர்கள் காலம் எப்படி இருந்தது நமக்கு அவ்வளோ டேட்டாஸ் சங்க காலத்தில் கிடைக்கிற மாதிரி டேட்டாஸ் எதுவும் கிடைக்கல. இதற்கப்புறம் பல்லவர்கள், இவர்களுடைய கட்டடக்கலை எவ்வாறு இருந்தது, பிற்கால சோழர்கள், பிற்கால பாண்டியர்கள், ஸோ இவர்கள் நம்முடைய தமிழ் சமூகத்தில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள், ஸோ என்னென்ன பெருமைகளை நமக்கு கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார்கள், இது எல்லாத்தையுமே இந்த கோர்ஸ் முழுமைக்குமா பார்க்க போகிறோம். மொத்தம் 15 கிளாஸ் சார். 15 கிளாஸ் தான். 15 கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த யூனிட் 4 ஏன்ஷியன்ட் மெடிவல் இந்தியாவிலிருந்து 15 கேள்விகளை நம்ம ப்ரிலிமினரிக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 15 வகுப்புகளில் முழுமைக்குமாக பார்க்க போகிறோம். ஃபுல்லாகவே ஷார்ட்கட்ஸ் தான். ஏன்னா நமக்கு ப்ரிலிம்ஸுக்கு மட்டும்தானே இது தேவை, மெயின்ஸுக்கு தேவை கிடையாது. அப்போ ப்ரிலிம்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஷார்ட்கட்ஸ் வச்சு 4 ஆப்ஷனில் ஏதோ ஒன்று அது எப்படி எடுக்கலாம்ன்றதை இந்த கோர்ஸை ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதுவரை நீங்கள் இன்னும் அன்அகாடமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா? பிரபா 07 அப்படின்றது என்னுடைய கோடு சார். பிரபா அப்படின்றது சூரிய ஒளி, 07 அப்படின்றது ஒரு மேஜிக்கல் நம்பர். வாழ்க்கையில் நமக்கு இந்த ராசியில் நினச்சிக்கிட்டு இருப்போம். ஸோ இது நல்ல பாசிட்டிவ்டன் இந்த கோட். நம்ம ஆண்டில் சப்ஸ்கிரைப் பண்ணி படிக்க போகிறோம். பாசிட்டிவ்டன் இந்த கோடை யூஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக பாஸ் ஆகலாம். விஷ் ஆல் த வெரி 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 பெஸ்ட். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த லிங்க் இருக்கும். இந்த கோர்ஸுக்கான ஃபுல் லிங்க் இருக்கும். என்னென்ன எஜுகேட்டர்ஸ் எந்தெந்த நாட்களில் எந்தெந்த நேரங்களில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதையும் இந்த என்னுடைய லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கோம் சார். அந்த லிங்க் கிளிக் பண்ணால் டேரெக்டாக உங்கள் பேமெண்ட் பேஜ் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். விஷ் ஆல் த வெரி பெஸ்ட். நன்றி.